अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ முக்கியமாக பார்க்க போகிறோம். நியூ இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம். நிறைய ஃபோன் கால்ஸ், இமெயில், கிஃப்டெல்லாம் வருது. ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், நான் கடவுள் கிடையாது, நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான். அதை எப்போவுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டைரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க. அண்ட் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு, நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. ரியலி ஹாப்பி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பெயர்ச்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம். நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நல்லா துணிமணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வெடித்து சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை, பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நரக சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள். அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம். நரக சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம், எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் 3 மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும். குளிச்சுட்டு காலையில் 5:45 முதல் வெடி, அதுக்கப்புறம் தான் காஃபி, அதுக்கப்புறம் தான் இட்லி, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும். பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாக சூடாக காய்ச்சி 2 மிளகை போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும். மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது, குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முதுகெலும்பை நீவி விடணும். நீவி விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆயுள் பாவம் விருத்தி அடையும், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன். எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. நல்லா இருங்க. இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பலனா பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமான ராசின்னு சொல்லக்கூடியது மீன ராசி. எப்படா நமக்கு நல்லது சொல்லுவான், இவன் வாயில் மட்டும் நல்லது வந்து, நான் கடவுளே எவ்வளோ நல்லது தெரியுமா, எனக்கே சந்தோஷம், மினிமம் 1 கிலோ சர்க்கரை கொண்டு போது இவன் வாயில் கொட்டோங்கிற அளவுக்கு என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்கீங்க. அதனால் அதோடைய பிரதிபலிப்பு அப்படியே சொல்கிறேன். நானே சொல்லியிருக்கேன், பயங்கரமாக அலைவீங்க, நிறைய டென்ஷன் ஆவீங்க, கோவப்படுவீங்க, மறதி ஜாஸ்தியாக இருக்கும், எல்லா கதையும் நானே சொன்னேன். ஆனால் இப்போ என்னென்னா, குரு வந்து அடுத்த 4 மாதத்துக்கு கடகத்தில் உட்கார போகிறோம். மார்க் மை வேர்ட்ஸ். உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறது கண்கூடாக பார்ப்பீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கிறது கண்கூடாக பார்ப்பீங்க. ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது, கன்ஃபியூஷன் முடிவுக்கு வருகிறது, டென்ஷன் முடிவுக்கு வருகிறது. அக்ஞாத வாசம் அப்படின்னு சொல்லுவோம். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து வனத்துக்கு போய் என்னென்ன பாடுபடணுமோ எல்லாம் பட்டு லாஸ்ட்டில் சாம்ராஜ்யத்துக்கு வருவார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்போ மீனத்துக்கு கண்டிப்பாக வரப்போகிறீங்க. நிறைய சந்தோஷம், நிறைய ஏற்றம். என்னென்ன துக்கங்கள் பட்டீங்களோ, என்னென்ன கஷ்டம் பட்டீங்களோ எல்லா கஷ்டம் முடிஞ்சுது. யூ ஆர் கோயிங் டு பி எ ஃப்ரீ பேர்ட். அதுதான் உண்மை. நிறைய சந்தோஷப்பட போகிறீங்க. நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணம், குழந்தை பிராப்தம், மறுமணம், திருமணம், எல்லா மனமும் நடக்கும். உங்கள் மனம் போல் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செம்ம டைமுங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துருக்கிறது பெரிய அனுகிரகம். வீட்டில் பொன் குழந்தை பிறக்கும். அமோகமான ஒரு டைம் பீரியட். சாக்ஷாத் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதா நீங்கள் என்ன வேணுமோ அது நடக்கும். குருவுடைய பார்வை பலத்தில் வரப்போகிறீங்க. நிறைய ஏற்றங்கள். அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு ட்ரெய்லர் இப்போவே உங்களுக்கு ஐப்பசி மாதத்திலே தெரிய போகுது. ஸோ செமையான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகிறது. ஐப்பசி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணம் வரப்போகுது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் வீட்டில் உட்காரும் பொழுது தாய் வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் மூலிமா பணம் வரும்.
எந்த தொகையை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த தொகை ரெட்டிப்பாகும். எந்த கடனை நீங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. எந்த ஹெல்த்துக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணீங்களோ அந்த ஹெல்த் இப்போ ரெடி ஆகிடும். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், எந்த நகையை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அதை அடகு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்கலி வெரி நல்ல டைமில் உட்காந்துருக்கீங்க. நிறைய வெளியூர் பிரயாணம், நிறைய கோவில் பிரயாணம், நிறைய இன்பச் சுற்றுலா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நிறையா போவீங்க. நிறைய நடக்கும். அடுத்த 4 மாதத்துக்கு வந்து கொடி கட்டி பறப்பீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் சரியில்லை. அதுக்கப்புறம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நான் தான் 2026 எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். உங்கள் வீட்டில் தான் நல்லது நடக்கும். நிறைய பேர் வீடு வாங்குறது, பூர்வீக சொத்துக்கள் வருவது, கலைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட் ஆகிறது, லீடர் ஆகிறது, நிறைய பேர் கேப்டன் ஆகிறது, நிறைய பேர் அப்புறம் மேனேஜர் ஆகிறது, ப்ரமோஷன் வருவது, செம்மையான டைமிங். அது ஐப்பசி மாதத்துலேயே ஆரம்பிச்சிடும். கொண்டாட போகிறீங்க. ஸோ மீனத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தீபாவளி முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். சந்தோஷமாக இருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், நம்மளும் நம்பலாம். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது 90, பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.